உபாகமம் 14:22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசமபாகத்தை பிரித்து. கர்த்தருக்கு பயந்த மனுஷன் தசமபாகம் கொடுக்கணும். இது பைபிள்ல உள்ள ஒரு கட்டளை. ஆனா பழைய ஏற்பாட்டில் தான் தசமபாகம், புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை விட அதிகம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் அந்த பரிசேயன் சொல்ற வார்த்தையை வாசிங்க. நான் 18:12 வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். இது பரிசேயனுடைய அறிக்கை. மத்தேயு 5 உங்களுடைய நீதி. மத்தேயு 5:20 வேதபாரக பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பரிசேயனுடைய நீதி சம்பாத்தியத்துல தசமபாகம் கொடுப்பது. ஆனா தேவனுடைய நீதி என்னது? அதை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிப்பது இல்ல. உனக்கு கத்தர் கணக்கு பார்த்தா உனக்கு ரேஷனா கொடுத்துட்டு இருக்காரு இல்லையே? அப்படியானால் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் 6வது பாயிண்ட், அவன் தசமபாகம் செலுத்தக்கூடியவனாய் இருப்பான். நாம் அதுல உண்மையா இருந்தா வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று என்ன செய், என்னை சோதித்து பார். மல்கியா 3ஆம் அதிகாரம். எதினாலே என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை செக் பண்ண சொல்றாரு. செக் பண்ணி பாரு, நீ தசமபாகம் கொடுத்து பாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு செக் பண்ணி பாரு. இது ஆண்டவருடைய திட்டம். கர்த்தருக்கு பயந்த மனுஷன் இந்த கிரியையை அவன் செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இது ஒரு முறைமையாக இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணிட்டாங்க? கரெக்டா தசமபாகம் கொடுப்பாங்க. ஆனா எதை விட்டுருவாங்க சொல்லுங்க? தசமபாகம் கொடுத்துருவாங்க, ஆனா எதை விட்டுருவாங்க? மத்தேயு 20 இரக்கத்தையும் விசுவாசத்தையும் அவர்கள் 23 மாயக்காரராகி வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை விடாதிருக்க வேண்டுமே. இவைகளையும் செய்யணும், அதையும் என்ன செய்யக்கூடாது. நான்லாம் விசுவாசியா இருக்கும் போது எங்க வீட்டுல இருந்து திடீர்னு அரிசி வாங்கிட்டாங்கன்னா அரிசியில தசமபாகம் கொடுத்து விடுவாங்க. நான் அதை கொண்டு வருவேன். அவங்க கூட்டத்தில் போகும்போது கொண்டு போகலாம்பா அப்படிம்பாங்க. இல்ல நானே கொண்டு போயிட்டு வரேன்ட்டு உடனே கொண்டு வந்துடுவேன். எதுக்கு தெரியுமா? ஜோக்கா சொல்றேன், சும்மா இதை உண்மையே சொல்றேன். அப்போ ரசனா புதுசா வந்துச்சு. இந்த ரசனா இப்ப குடிக்கிறாங்களே, இந்த ரசனா அப்பதான் புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆச்சு தமிழ்நாட்டில். பைத்தம் போனா எது கொடுப்பாங்க? இந்த ரசனா கிடைக்கும், ஆரஞ்சு. இதுக்காக அங்கிருந்து சைக்கிளில் தூக்கிட்டு கிளப்பிடுறது வீட்டில இருந்து. இதை கொடுத்த உடனே அவங்க எது கொடுப்பாங்க? அவங்களுக்கு தசமபாகம் கொண்டு போய் கோயிலில் சேர்த்துடணும். நமக்கு இதை சேர்த்துட்டா எது கிடைக்கும்? இப்படி ஒரு காலம். சண்டே ஸ்கூலில் வந்திருக்கேன், ஆனால் என்ன படித்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு மிட்டாய் கொடுப்பாங்க, அது வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருப்பேன். இவ்வளோ சைஸில் இருக்கும், அது ரவுண்டாக இருக்கும், ஒரு வரியாக. அது வரைக்கும் பேசாமல் உட்காந்துருக்கு. கொடுத்ததும் அவ்வளோதான், அப்படியே பொருட்டு போயிட்டே இருக்கிறது. இதே மாதிரி உட்காந்து ஸ்ட்ரிக்டா அப்படிலாம் படித்தது எனக்கு ஞாபகமே இல்லை. எந்த போட்டியை அட்டன் பண்ணதாக ஞாபகமும் கிடையாது. படித்து பரீட்சை எழுதுனதும் எனக்கு என்ன இல்லை, ஞாபகம் இல்லை. ஆனால் என் சிஸ்டர் படித்து பரீட்சை எழுதி அவருக்கு பைபிள்லாம் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதுதான் எங்கள் வீட்டுக்கு முதல்ல என்ன செஞ்சது, பைபிள் உள்ளே வந்தது. நமக்கு இந்த நாட்களில் அந்த தசமபாகம் கொடுக்கிற அந்த பழக்கத்தை நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு பழக்கம் இருக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு இதே என்ன செய்யணும், பழக்கணும்னு சொல்கிறேன். அப்படி ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ கொடுக்கிற சந்ததியாய் மாறுவாய், உன் சந்ததியும் கொடுக்கிற ஒரு சந்ததியாய் மாறும். பைபிள் அப்படித்தான் சொல்லியிருக்கு. உன்னுடைய வருஷம் நீ விதைக்கிற விதைப்பினால் வயலில் விளையும் எல்லா பலனிலும் நீ என்ன செய்யணும், தசமபாகத்தை பிரிக்கணும்.